அண்ணே காஃபி ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. அண்ணே உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் அண்ணே, அதுக்கு தான் நான் வந்தேன். இந்த மாதிரி மேடம் வெளிநாட்டுக்கிட்டுன்னு போகிறாங்களாம், கொஞ்சம் பசங்களை பார்த்துக்கோ அண்ணே. உனக்கு மாதம் மாதம் நான் காசு அனுப்புகிறேன், கொஞ்சம் கடன் ஆகிட்டுக்குது அண்ணே. என்ன பண்ணுறதுன்னு தெரில. உன்கிட்ட இருந்தால் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும், அதுக்கு தான் தம்பியை விட்டு போயின்னுக்கிறேன். இன்னும் பார்வதிக்கு செய்ய வேண்டியதெல்லாம் இருக்குது இல்லை, போகிற அண்ணி கொஞ்சம் பார்த்துக்கோ. நீ வெளிநாட்டுக்கு போயிருந்து உன் கடை அடைஞ்சிடுமா? அங்க பொண்ணுங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்குறாங்க தெரியுமா? அம்மா மாருங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு, கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு, வீடு கட்டும் எல்லாத்துக்கும் போய் இன்னைக்கு அந்த ஊர்ல சண்டைன்னு அவ்வளவு கஷ்டப்பட்டுருக்குறாங்க. திரும்பி வருவோமா இல்லையான்னு பயந்து நிற்கிறாங்க. அவங்களுக்கோசரம் வேண்டிக்குங்க. ஒன்று பார்த்தாக்கா நீ இங்கேருந்து ஊருக்கு போறேன்ற, இங்கெல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு முடியாதா உனக்கு? அங்க போய்தான் சம்பாதிக்கணுமா? எவ்வளோ பேர் ஆம்பளை பிள்ளைங்க கூட அப்பா அம்மாவை, குடும்பத்தை, பொண்டாட்டிய, பிள்ளைங்கள விட்டு போய் இன்னைக்கு வீடு கட்டணும், வாசல்ல கட்டணும்னு போய் இன்னைக்கு வர்றதுக்கு முடியுமா இல்லையான்னு அழுகுறாங்க. நீ இந்துக்குன்னு இங்கே எங்கன்னா வேலை பார்த்துக்கின்னு சம்பாரி. இன்னைக்கு இல்லை நாளைக்கு போட்டுக்கலாம். உயிர் போயிடுச்சுன்னா வருமா சொல்லு பார்க்கலாம். கண்ணு முன்னால பொண்டாட்டியை வச்சுக்குங்க, பிள்ளைங்களை பார்த்துக்குங்க, புருஷனை பார்த்துக்குங்க. எல்லாருக்கும் இதுதான் சொல்றேன். போன ஜனெல்லாம் நல்ல மாதிரியா திரும்பி வரணும்னு நானும் கடவுளை வேண்டிக்கிறேன். ஏன்னா என் நாத்தனார் பொண்ணு கூட அந்த ஊர்ல தாக்குது. அந்த பொண்ணு கூட நேற்று வீடியோ கால் பண்ணி பேசிச்சு, நாங்க சேஃபா தாக்குறோன்னு. ஆனா இங்க எல்லாருக்கும் வயிறெல்லாம் எரியுது, பொண்ணுங்க வராங்களா இல்லையான்னு நினைச்சாவே பயமாகுது. அந்த வானத்துல போது பாரு, அது நினைச்சா வயிறே கலங்குது. அந்த மாதிரி எல்லாம் அவஸ்தைப்படுறாங்க. பேசாம இங்கே எங்கன்னா ஒரு நல்ல வீடு பார்த்துக்கின்னு இரு. மேடம் கூப்பிட்டாங்க நீ போயிட்டீன்னா நாளைக்கு உன் பிள்ளைங்களெல்லாம் யார் பார்த்துக்குவாங்க? தாய் தழுப்ப மாதிரி பார்த்துக்குவாங்களா யாருன்னா? நான்லாம் எவ்வளோ நாளைக்கு பார்த்துக்குவேன் சொல்லு பார்க்கலாம். வாண்ணா, நான் என் சம்பந்தி நான் உனக்கு சொல்கிறேன். 10 ரூபாய் இருந்தால் கூட சரி, இங்கேயே சம்பாரிச்சு பிள்ளைங்க கூட சாப்பிட்டு சந்தோஷமா இரு. நாளைக்கு போடுவ பார்வதிக்கு எந்த நகை நட்டு இருந்தாலையும் உன் பையன் பெரியவனா ஆயிட்டான்னா போட சொல்லு, அப்போ பார்த்துக்கலாம். அதுக்குன்னு போடாதெல்லாம் இருக்காத, நகை போடு. அண்ணே நீ சொல்லியிருந்தெல்லாம் வாஸ்தவம் தான். லாஸ்ட்ல ஒரு வார்த்தை சொன்ன பாரு, எனக்கு மூளை கஷ்டமாயிட்டு இருக்குது, நான் போறேன்.